ஜோதிடம் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் இடையில வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அது நிறைய பேர் போய் பார்க்குறது, பொருத்தம் பார்க்குறது அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. முதல் விஷயம் இந்த ஜோதிடம் பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஜாதகம்ங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஜோதிடம்ங்கிறது சமீபத்துலலாம் ஒன்றும் வந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து 4 யுகமாகவே இருக்குது. ஏன்னா அது வந்து ஜோதிட சாஸ்திரங்கிறது நம்ம வேதங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஜோதிடமும் ஒரு வேதம் தான். எப்படி ஆயுர்வேதம் சொல்கிறோமோ அந்த மாதிரி ஜோதிட வேதமும் உண்டு. சாஸ்திரத்திலே இருக்கிறது தான், காலகாலமாக இருக்கிறது. கடவுள்கள் கூட ஜாதகம் இருக்கிறது. கடவுள்களும் அவதாரம் எடுக்கிறாங்கன்னா ஒரு காரணத்துக்காக அவதாரம் எடுக்கணும்னு நினச்சோன்னே வந்து அவதாரம் எடுத்துட மாட்டாங்க. அந்த மனுஷனாக பிறக்கும்போது எந்த நேரத்தில் பிறந்தால், எந்த மாதிரியான கிரக சூழல் இருக்கும்போது பிறந்தால் ஒரு அசுரனை அழிக்கிறதுக்கு தேவையான பலம் கிடைக்குமோ அந்த மாதிரியான நேரம் வர வரைக்கும் காத்துட்டு இருந்தால் ஒரு அவதாரமும் நடக்குது. கூப்பிட்டோன்னே வந்துட மாட்டாங்க. எந்த அசுரனை அழிக்கிறதுக்கும் ஒரு அவதாரங்கள் வரும்போதும் இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்தது, விநாயகர் அவதாரம் எடுக்கிறாருனாக்கா கூப்பிட்ட உடனே வந்துடல அவர். அது எந்த நேரத்தில் அவர் அவதாரம் எடுத்தால் அந்த அசுரனை அழிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரியான நேரம் வர வரைக்கும் காத்திருந்து தான் அழிப்பாங்க. அது வரைக்கும் அந்த அசுரங்கிட்ட மாட்டின தேவர்கள்லாம் கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காங்க.